ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூல உஸ்தாத் பகத் சிங் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழில் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். இது ஒரு அதிரடி ஆக்ஷன் மூவியாக வெளிவந்திருக்கு. இந்த படத்துடைய சிஎம்ஆ கே.எஸ். ரவிக்குமார் இருப்பார். இவரை கொல்றதுக்காக ஒரு கூட்டம் வந்து பிளான் போட்டிருக்கோம். ஒரு கட்டத்தில் கொன்றுவாங்க. இவர் எப்படி கொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ களத்தில் இறங்குவார். ஏன்னா ஹீரோவை கே.எஸ். ரவிக்குமார் சின்ன வயசுல வளர்த்திட்டு வருவார். அதனால் எப்படியாவது கே.எஸ். ரவிக்குமாரை கொன்னவங்க எப்படியாவது பழி தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்குவார். இப்போ கரண்ட்டில் பார்த்திபன் சார் அவங்க சிஎம்மாக இருப்பாங்க. சுருக்கமாக சொல்ல போனால் பார்த்திபன் சார் வில்லன் கூட சொல்லலாம். அவரும் அவங்க பையனும் சேர்ந்துக்கிட்டு நம்ம ஹீரோவை எப்படியாவது அடித்து துவைக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பிளான் போட்டிருப்பாங்க. இப்போ இந்த தடையெல்லாம் மீறி நம்ம ஹீரோ எப்படி ஜெயிக்கிறாரு, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசின்னு பார்த்தாவே இதில் நடிச்சிருக்கிற பவன் கல்யாண் அவங்களுடைய கேரக்டர் நல்லா ஒரு மாஸ் ஹீரோ அப்படி எழுதி எடுத்திருக்காங்க. அவங்களுடைய கேரக்டர் சூப்பராக வந்திருக்கு. ஃபைட் சீக்வன்ஸும் நம்ம தெரிவிக்க விடுறாரு. அதே மாதிரி ஆக்ஷன், காமெடி, லவ் இப்படி எல்லாத்துலேயுமே வந்து சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கடைசி வரைக்கும் செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்துடைய பிஜிஎம் மியூசிக் நல்லாவே வந்திருக்கு. ஹீரோயினுக்கு 2 ஹீரோயின், ஒரு ஹீரோயின் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. படத்தில் வில்லன் சும்மா தெரிவிக்க ட்விஸ்ட் நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவும் நல்லாவே வந்திருக்கு. இந்த படத்தில் பிஜிஎம் நான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு பிஜிஎம் அண்ட் விஷுவல் எஃபெக்ட்லாம் ஹை குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. அந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே வழக்கமான கதை தான். ஏன்னா பார்த்து பழக்கப்பட்ட அதே கதை தான். அதனால் எந்த விதமான அந்த ஒரு வாவ் மூமெண்ட்டில் எதுவுமே இல்லை. ஒரு படமாக அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் பவன் கல்யாண் அவங்களுக்காக பார்க்கலாம். மற்றபடி சீன்ஸில் அந்தளவுக்கு மெச்சூரிட்டியாக இல்லை. பார்த்து பழக்கப்பட்ட ப்ரிடிக்டபிளான சீன்ஸாக இருக்குது. ஸ்க்ரீனில் ஃபஸ்ட் ஹாஃபில் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே ஃபேமிலியில் பார்க்கலாம். மொத்தத்தில் எப்படி சூப்பராக சொன்னால் எந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.